guys, welcome to the MVDH. இன்னைக்கு நாம FF கேம் ப்ளே பட் வித்அவுட் மீ. Why means நம்ம ப்ரோக்கு சார்ஜ் போச்சு. சார்ஜ் இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ எப்ப பார்த்தாலும் இதுவே சார்ஜ் இல்ல ப்ரோ. பட் ஆனா உண்மையிலே உனக்கு சார்ஜ் இல்ல. சார்ஜ் இல்லதான். அது ரிப்பேர்லயும் இருக்குதான். ஆனா ரிப்பேர் பண்ணிட்டோம். பண்ணி எடுத்தாச்சு தான். நேத்து ரிப்பேர்ல இருந்துச்சு. அவர் தான் சொன்னாங்க சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் விளையாட உடனே கூட ரிப்பேர்ல இருந்துச்சு. இப்போ ரிப்பேர்ல தான் இருக்கு. guys 16 சப்ஸ்கிரைபர் தான் guys. உங்களுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். இப்போ இந்த ஒரு டேக் எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு தெரியுமா guys. ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து அதுவும் இல்லாமல் இது வந்து நாங்கள் பார்ட் 3 இது ஒரு பார்ட் 3 கூட பிடிக்கல. எத்தனை பாட்டு போகும் தெரியல. ஏன்னா நாங்கள் ஹீரோக்கு போகிறேன். நம்ம ப்ரோ கூட விளாடுவேன். நான் மட்டும் விளாடுவேன். நான் இப்போ தான் ஒரு கில் அடிச்சிருக்கேன். வந்து வீடியோ கூட போகலாம் ப்ரோ. எனிமி பார்த்தா மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லு ப்ரோ. வச்சு கொஞ்சம் நம்ம எப்பதுல இருந்து ப்ரோ இன்ட்ரோலாம் வைப்போம். இன்ட்ரோ அப்புறம் டைட்டில். அப்போனா அடுத்த டைட்டில்லாம் வேணாம் ப்ரோ. வேணா போடுவோம். ஆனால் இன்ட்ரோ வந்து நாங்கள் ஹீரோவுக்கு போவோம்ல ப்ரோ. நான் அப்போ ஆரம்பிப்போம் ப்ரோ டைட்டில்லாம். ஓகே ப்ரோ. டைட்டில் அப்புறம் என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ. நான் போய் ஸ்னைப் பண்ண ஆரம்பிப்போம் ப்ரோ. தெரியுங்களா ஸ்னைப்லாம்? ஆமாம் ப்ரோ. ப்ரோவோட ஸ்னைப்பிங் ஹவுஸ் இது. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இப்போதைக்கு எவனும் வர வேணாம். யாருமே இல்லைல்ல. இதான் ப்ரோவோட ஸ்னைப்பிங் ஹவுஸ் கைஸ். பார்த்துக்கோங்க நல்லா. நான் சீக்கிரம் ஜோன் வந்துடுச்சு. கொஞ்சம் நடக்கிட்டு என்ன ப்ரோ ஒரு நூவையும் காணும். எப்போவுமே ஸ்னைப்பிங் ஹவுஸில் உட்காந்தானா உங்களை ஸ்னைப் பண்ணுவோம் வைப்பாங்களே. எந்த நூவையும் காணும். சரி கீழே இப்போ பாருங்க ப்ரோ. வாவ் கைஸ், குதிக்கிறப்ப கூட யூஸ் ஆகுது பத்தியா. இது நான் உங்களுக்கு அந்த வீட்டிலேருந்து கீழே குதிச்சிங்கன்னா ஃபால் டேமேஜ் வரும். ஆனால் இப்படி பண்ணிங்கன்னா ஃபால் டேமேஜ் வராது. இது ப்ரோ கண்டுபிடிச்சது. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஒரு வாட்டி எனிமி மேலே வந்து சுட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய ப்ரோ கீழே விழுகக்கூடாது. டேஷ் போட்டு அப்படியே கீழே குதிச்சாரா. இன்னும் டேஷும் போட்டேடா. அப்படியே எஸ்கேப் ஆகிட்டேன். அப்போதான் கற்றுக்கிட்டோம். அப்போதான் கற்றுக்கிட்டோம் ஃபால் டேமேஜ் விழுகாமல் எஸ்கேப் ஆகுது. சில நேரம் ஃபால் டேமேஜ் விழுகும். இந்த அமுக்க மறந்துடுவேன். அப்போ ஃபால் டேமேஜ் விழுகும். இதுக்கெல்லாம் வெடிக்கிட்டு போடுறியா நூபு அப்படின்னு கேட்பீங்க. நூபுன்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் அப்படி தான் கேஸ் ப்ரோ. எல்லாமே ஒரு அளவு தான் ப்ரோ. சும்மா இருப்பது. ஏன்னா எனக்கு ஃப்ரீ ஃபயரில் அந்த சர்க்கிள் வந்து லாக் ஆக மாட்டேங்குது எனிமீஸில். அதனால் அடிச்சுட்டு ஏற்றிருக்கான் நம்ம ப்ரோ. அதனால அது வேறு ஒரு ப்ராப்ளம். அதுக்கு அவ்வளோ இல்லை. நானும் தான் அடிச்சுட்டு ஏற்றினேன் ப்ரோ. ஆனால் எல்லாம் சார்ஜ் இல்லைல்ல. பார்த்துக்கலாம். 2 டேஷு 10 செகண்ட் நான் டெவலப் பண்ணிட்டேங்க டேஷ் எல்லாம் ரொம்ப நாள் விளாண்டு. அதனால் 3வது லெவலில் 3 ஸ்பீட் ரன் கொடுத்தா நல்லா இருக்கும். 2 ஸ்பீட் ரன் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்பீட் ரன்னும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். வச்சு இங்கிட்டு போய் டொப்புன்னு அடி, இங்கிட்டு போய் டொப்புன்னு அடி. லாஸ்ட்டாக அங்கிட்டு வந்துட்டு வருவேன். நினைப்பேன் நான் யூஸ் பண்ண மாட்டேன். திருப்பி இங்கிட்டு வருவேன். டொக்குன்னு அங்கே யூஸ் பண்ணி டப்புன்னு எஸ்கேப் ஆகிட்டு வெயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஜோனில் மாட்டிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் ஜோனில் மாட்டிக்கிட்டோம். ஐயோ இப்போ நம்ம எப்படி போகிறதுனா இந்த டேஷ் யூஸ் பண்ணலாம். இதா அப்படியே ஒரு இன்னிலர் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஹெச்பி ஃபுல் ஹெச்பியோட ஃபுல்லி டேஷ் பவரை குறைச்சிருப்பாங்க. ஆனால் எஸ்கேப் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக எஸ்கேப்பு. அதுவும் இல்லாமல் துரத்தி அடிக்க முடியும். க்ளோவல் போட்டாலும் சுற்றி க்ளோவல் போட மாட்டாங்களே சில பேர். அந்த நூபுக்கெல்லாம் டேஷ்னே அந்த ப்ரோவோ நூபோ எவனோ ஒருத்தவன் கொஞ்சம் மறந்துட்டு எப்படிலாம் எஸ்கேப் ஆக வேண்டியதாக இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ கடைசியில் துரத்தி பிடிச்சிட்டாங்க. பரவாயில்ல நம்மளுக்கு டோக்கன் தான் ப்ரோ முக்கியம். கைஸ் அதுவும் டோக்கன் கேரக்டரை யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் அது 300 கொடுக்கும். எனிமி கில் பண்ண 100 கொடுக்கும். பட் அதோட லாஸ் என்னன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. இன்னும் டேஷ் ப்ரோ ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் ட்ரை பண்ணாது. ஒன்று ஏறிடுச்சு ப்ரோ. ஓ இது டேஷ் ரீஜெனரேஷன் ப்ரோ. அப்படின்னு சொல்ல மாட்டேன். சில நாள் இதே நான் ப்ரோ ஹியூமன் லான்ச் பேட் வாங்கி எஸ்கேப் ஆகிக்கலாம். எனக்கு M10 லெவலில் பண்ணுவோம் ப்ரோ. 3rd அப்கிரேடு ஓ நோ. எனிமி ஸ்குவாடன். எனிமி ஸ்பாடட். எங்கே ப்ரோ? தெரியல. மேலே இருப்பியா? ரியலி really
then where that noob boy gonna go? இங்க இருக்கேன் நான். ஓடுறா. இல்லை ஸ்னைப்பர் இருக்கு. அது யாரா அது பாக்கல. பார்க்கலாம். நோ ப்ரோ எப்படி ப்ரோ ஹெட்டில் அடிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. சீரியஸ்லி இது எப்படி உட்பெக்கர் வச்சிருக்கியா ப்ரோ? அதே ப்ரோ போட்டியா ப்ரோ? நான் ஹெட்டில் அடித்தேன் ப்ரோ. எனக்கு அசிங்கமாக இருக்குது ப்ரோ. எப்படி ப்ரோ அசையவே இல்லை. பரவாயில்ல. 5 ஏறிச்சா ப்ரோ? 5 minutes தான் ப்ரோ இருக்குது. 5 minutes. வாவ். நான் வந்து கரெக்டாக 30 minutes ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எப்போ வேணால் ஆஃப் ஆகும். மெமரி கம்மி தான் கைஸ். கம்மியாக இருக்குது. நாங்கள் இப்போதைக்கு மைன்கிராஃப்டில் வந்து புது வெர்ஷன் கொண்டு வந்துருக்கோம். அந்த வெர்ஷனில் ஓபி ஐட்டம் வருங்களா, இந்த ஒன் ஷாட் அடிக்கிறது. அது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. அப்போ அதுக்கு தான் நாங்கள் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அது வந்துச்சுன்னா நாங்கள் மைன்கிராஃப்ட் வீடியோ போட ஆரம்பிச்சிடுவோம். ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ டேஷ் மீன்ஸ் ஜாட். செகண்ட் நாங்கள் மைன்கிராஃப்ட் வீடியோ போடுவோம். ரோப்ளாக்ஸ் போடுவோம். ரோப்ளாக்ஸ்லாம் வாய்ப்பில்லை. ஏன்னா ரோப்ளாக்ஸ்னால் நாங்கள்லாம் ப்ரோ வந்து ரோப்ளாக்ஸ் எல்லாம் கற்றுக்கிறேன். என்ன ப்ரோ? ஏன்னா ப்ரோ ரோப்ளாக்ஸ் அவ்வளோ விளாட மாட்டேன். ப்ரோ அது என்ன அமௌண்ட்டு போட்டு செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சா? டிராகன் வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் வெட்டி டிராகன் தாங்க ப்ரோ. ஆனால் நான் நிஜமாக பிஆரில் டிராகன் வச்சுட்டு ஸ்டூபிட் ஐடியா. ஏன்னா எங்கே தேடினாலும் கிடைக்கவே இல்லை. லோன் உல்ஃப் வச்சா கூட பரவாயில்ல. லோன் உல்ஃப் கூட நம்மளாம் பை பண்ணுறது தானே. கிளாஸ் கார்டு ஓகே கரெக்டாக வச்சுட்டாங்க. இன்னும் இதுக்கு பிஆரில் வச்சாங்க. ஒன்றும் புரியல. ஐ டோன்ட் நோ ரியலி மேன். இங்கே நானாக இருந்தால் கூட அதாவது டிராகன் நான் கூட நானாக இருந்தால் கூட லோன் உல்ஃபில் கூட ஏதோ வச்சா கூட பரவாயில்ல. இல்லை டிராகன் வந்து நம்ம பத்தாவதுக்கு இனிமேல் நம்ம அடிக்கணும். டிராகனையும் அடிச்சு ஜெயிச்சாதான் ஒரு விக்ட்ரி. அப்படி இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். அது ஓகே. டிராகனை தேடி கண்டுபிடிச்சேன். நான் கடைசியில் இப்படி ஒன்றாங்க பார்த்தியா? அதாங்க தரமான செய்ய அசிங்கப்படுத்துறானுங்கடா ப்ரோ. இன்ஜெக்ஷன் ஓசி இன்ஜெக்ஷனா? நானும் எப்போ தான் ப்ரோ பார்க்குறேன். இன்ஜெக்ஷன் எனக்கு எப்போ பார்த்தா சும்மா போனால் இன்ஜெக்ஷன் கிடச்சிருது. என்ன ப்ரோ? இன்ஜெக்ஷன் ப்ரோ யூஸ் பண்ண முடியல டைமிங்க்கு. என்ன ப்ரோ எனக்கு லோ ஹெச்பி இருந்தா ப்ரோ சோனியா டிலிவரி கம்யூனிட்டி ப்ரோ பரவாயில்ல. ஹார்ட் இருக்கே எனக்கு 2 லைஃப் டைம். 2 பேரும் இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ப்ரோ எப்போ பார்த்தா பீக்கிக்கே போவார். ஹார்ட் இருக்குடா ஹனூபே ஹார்ட் இருக்குடா. என்ன ஹார்ட் எப்படி ப்ரோ இது சாத்தியம்? சூப்பர் ஏராப்பில் எடுக்க போகிறேன். இறங்கினதுக்கப்புறம் மாறும்னு நினைக்கிறேன். நான் டெத்தானாலும் எனக்கு அவ்வளோ இல்லை. திருப்பி வருங்கிட்டா. ஓஹோ ப்ரோ. ஐயோ ஹார்ட்டு போச்சே. அசிங்கமாயிடுச்சே. ஐயோ அம்மாட்டுக்குன்னா இதில் மட்டும் நார்மல் அலாக் பவர் கிடச்சா நல்லா இருக்கும். அலாக் பவர் செகண்ட் ஏறாப்பில் அலாக் பவர் ஆனால் நூப் அலாக் பவர்த்தா சூப்பர் அலாக் தான் என் ப்ரோ. நூப் அலாக் பவர்த்தா நான் வேணா தூக்கி நூப்லேருந்து ப்ரோலேருந்து. என்ன ப்ரோ நூப் அலாக்குறீங்க? ஐயோ ஸ்ப்ரே பவர் கொடுத்துட்டாங்க. இது அசிங்கமாகி போயிடுச்சு. ஸ்ப்ரே பவர் வந்து கிரெனேடு போட்டால் நம்மளுக்கு டேமேஜ் கொடுக்காது. அப்படியா? ஆமாம் அதே ஸ்ப்ரே பவரோட. இந்த லான்ச்சருக்குன்னு போட்டால் கூட ஒன்றும் ஆகாது. பாப்பமா ப்ரோ பாப்பமா. அது லான்ச்சரில் இருக்குல்ல. ப்ரோ லேட்டு
ப்ரோ. ப்ரோ சீரியஸ்லி திஸ் idiotic fellow nonsense. நீங்க உங்களுக்கு பின்னாடி க்ளோவல் போட்டீங்கன்னா அவன் எங்க இருக்கான்னு மேப்லயே காமிக்கிற ப்ரோ. தோ அது எங்க இருந்து அடிக்கிறான். க்ளோவல்ல இருந்து எப்படி ப்ரோ எனிமியை பார்க்க முடியும்? பக் பண்றாங்க. ப்ரோ இந்த பிக்சர்லாம் இருக்கானே. ஆனால் அவர் நம்ம வேறு ஊர் அவர் வேறு ஊர். ஆனால் அவரை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பக்கத்து ஊர் தானே. நம்ம ஊர் தான் ப்ரோ. இந்த இந்த நான் என் வீட்டுக்கு பக்கத்துல என் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயோ இருக்காரு. ஆனால் எங்கேன்னு தெரியல. ஆனால் போகிறப்ப தான் பார்த்தேன். நம்ம ஜூஸ் வாங்க வந்தேன். அது என்னது கரும்பு ஜூஸ். ஆமாம் ப்ரோ கரும்பு. ஓ ஆமால. ம் கரும்பு ஜூஸ் வாங்க பார்த்தேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஆனால் அவர் நான் பார்த்தேன். சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளை பார்க்க மாட்டேன் கைஸ். இல்லை நான் அவருக்கு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களோட ஃபேஸ் அவருக்கு தெரியாது. இப்போ எப்படி ப்ரோ அவங்களுக்கு நமக்கு தெரியும். நம்ம ஃபேஸை தான் பார்த்துட்டாருல லூஸ் தனமாக பேசுகிறாரு. ப்ரோ அது இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு பார்க்கணே. ஓ நம்ம ஃபேஸ் தெரியாது. அப்போ நம்மளுக்கு எப்படி ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரியும். லூஸ் தனமாக பண்ணாத ப்ரோ. ப்ரோ அவர் தானே ப்ரோ MBDHன்னு பேசிக்கிட்டு இருந்தார். அவர் தான் MBDH பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன்ல ப்ரோ. ப்ரோ அது MVDH வந்து நம்ம சேனலு பார்த்துட்டு இருந்தா நான் புதுசாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லவாரு. ஆனால் நம்பிடுவோம். ஆனால் ஜஸ்ட்டாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே எல்லா ஃபோனும் வச்சு ஆக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அட பாவி பயலே. என்னது அப்படியே எல்லா ஃபோனில் இருக்க பாஸ்வேர்டை பார்த்துருக்க. பார்க்கலாம் ப்ரோ. நான் இன்னும் பாஸ்வேர்டு பார்த்தேன்னா ப்ரோ. புதியாடா புதிராட்சி செருப்பு கொண்டிடு அடிச்சா செருப்பு பிரியுமே. ஐயா cash is feeling in my soul. There are loser I will know. This magic in my shoes. Give me love and roses. Swam and a guitar or cadani. ப்ரோ இப்போ எதுக்கு ப்ரோ ஸ்னைப்பிங் டவரில் இருக்கீங்க? Wait a minute. நான் பக்கத்தில் ஒரு இல்லை போட் நம்ம தீர்ந்தது. அந்த நூறு போகக்கூடாது. அதுக்காண்டியே நான் போயே ஆவேன் ப்ரோ. என்ன ப்ரோ டேஷ் இப்படி ஒர்க்காக போச்சு இந்த டைமில் பார்த்து. ப்ரோ ரெடியா? 3 2 1 டேஷ். முதல்ல அவனை கண்டுபிடிப்போம். எங்கே ப்ரோ இருக்குதா ப்ரோ டேஷ் பண்ணி சொன்னேன் ப்ரோ? ஓ சவுண்டு கேட்குது. சொல்கிற சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ. சத்தமா இல்லை பார்த்துட்டு போயாகணும். இன்னைக்கு அந்த நூறு நான் போட்டாச்சு பிடிப்பேன் ப்ரோ. ப்ரோ அவ்வளோ டேமேஜ் கொடுத்து அந்த நூபெல்லாம் அவன் MP40 வச்சிருக்கியான். பட் எப்படி ப்ரோ நமக்கு அசால்ட்டாக ஹெச்பி ஏறுது? பதினொன்று தானே மைனஸ்.
நேற்றுக்கு நான் வாங்கியிருப்பேன் ப்ரோ. எத்தனை வாட்டி 5 நாளைக்கு நான் வேஸ்ட் பண்ணி தான் ஃபுல்லாக ஆனால் சொன்னால் நீ நம்ப மாட்டேன். நான் ப்ரூஃபோட காமிக்கிறேன் ப்ரோ. அப்புறம் தான் ப்ரோ எனக்கு அந்த அமௌண்ட் கிடைச்சிச்சு. நான் சொன்னேன்ல. ஷேர் பண்ணு. வா ஃபேஸ்புக்கில் ரூம் கார்டு வரியா? Free Fire India is set in a virtual world and is not based படிக்க போகிறோம் பாருங்க. அமைதியாக
பாருங்கள் இப்போ சூப்பரான பக்கு ட்ரிபிள் 9லேருந்து இப்போ நார்மலாக வரும் பாருங்கள். ஆனால் அப்போ நான் கிறிஸ்து வச்சு ஏன் அரக்கம் வாய்டா டடாங் புது மாஸ்க் ப்ரோ இதுவே பிஆரா இருந்தா 2 பேரும் நாக் ஆயிருப்பீங்க. எப்படி? ஆமாம், ஏன்னா சோனியா டைரக்டரோட பார்க்க ப்ரோ வாங்கிட்டு வந்தியா இல்லையா? ப்ரோ நான் இப்போ தானே ப்ரோ சொன்னேன் 12:30. கைஸ் நான் வந்து நாளைக்கு ஸ்மூத் டச் ஆக்க போகிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. அதுக்கடுத்து வீடியோ போடுறப்போ நீங்களே ஆச்சரியப்படுங்க, நான் இப்படி ஹெச்ஆட் அடிக்கிறேன்னு. நான் சொன்னேன் நான் வாங்க போகிறேன். அப்போ நான் எனக்கு லாக் கூட பண்ண ஸ்மூத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு செட்டிங்ஸ் மாதிரி லாக் பண்ண முடியல கைஸ். சுத்தமாக செட்டிங்ஸ் ஆனால் ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் டச்சு ஸ்மூத்தாக இருந்தாலுமே இது ஸ்மூத்தாக இருந்தாலும் ஆறிக்கிட்ட கொஞ்சம் மடக்கிட்டு அதுவும் வீடியோ பண்ண அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே இப்போ நான் ஸ்மூத் டச் ஆகிறேன். நம்ம ப்ரோக்கும் ஸ்மூத் டச் வேணுமா ப்ரோ? வேணும் ப்ரோ. ஏன் ப்ரோ? அப்போ தான் ப்ரோ நல்ல வேப்பா அடிக்கணும். ப்ரோ ஹார்ட் அவ்வளோ இருக்காது. ப்ரோ இந்த மேட்ச் மட்டும் நான் ஜெயிச்சே ஆகணும் ப்ரோ. ப்ரோ நீங்கள் அமௌண்ட்டை மாற்றணும். ஏன் ப்ரோ? அந்த தலை சுத்துற அமௌண்ட் டாப்பில் வைக்கணும். மாப்போம் மாப்போம். சரி கைஸ் இப்போ நான் அப்லோட் பண்ண போகிற வீடியோவை பை பாய் டேக் கேர். ப்ரோ வேமா ஹீரோ வச்சு போகிறோம். அதோட டைட்டில் அப்லோட் இதுதான் நம்ம வீடியோ. அதெல்லாம் நம்ம வீடியோஸ் கொஞ்சம் வாட்ச் கூட அதான் டைமண்ட் 3 வந்துட்டோம்ல. அப்போ தான் நம்மளோட வீடியோ கொஞ்சம் வாட்ச் கூட ப்ராப்பராக இருக்கும். சரி பை பாய் டேக் கேர்.